திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த உடனேயே எங்கெங்கெல்லாம் வந்து டாஸ்மார்க் அமைக்க முடியுமோ, அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிக்கப்படாத பிஸ்னஸ் மாதிரியே அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2500லேருந்து 3000 கடைகள் வந்து இல்லீகலாக தமிழ்நாடு ஃபுல்லாக நடைபெற்று, அந்த இல்லீகலாக கடைகளுடைய வருமானம் முறையாக வந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் போகிறதில்ல, எதுக்கும் போகிறதில்ல, இவங்களே எடுத்துக்கிறாங்க. இல்லீகலாக வர்ற அனைத்து வந்து செந்தில் பாலாஜிக்கும் முதலமைச்சர் வரைக்கும் இது போய் சேருது. அதனால் வந்து சிஐஏ இந்த அறிக்கைங்கிறது மிக கம்மியாக தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதை முறையாக வந்து கால்குலேட் பண்ணால் எத்தனையோ ஆயிரம் கோடி வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு வந்து 50,000 கோடி 1 லட்சம் கோடி கூட இன்றைக்கு வந்து இல்லீகலாக இந்த அரசு வந்து இல்லீகல் ரெவன்யூ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கொரோனா பீரியட்ல தமிழன் குடிக்காம தான் இருந்தாங்க. அவங்களாம் வந்து அவங்க வந்து சாவல, கள்ளச்சாராயம் குடிச்சு சாகல. ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல நம்ம கொண்டு வரலாம், சாத்தியம் தானே? இல்லை, சாத்தியம்னா நீங்கள் ஒரே நாளில் கொண்டு வந்துட முடியாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கல்லுக்கடையை திறக்கணும். இந்த மாதிரி உயர் ரக மதுபானங்களை தள்ளி வைக்கணும். ரொம்ப எளிமையாக கிடைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. சாராயம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். அதனால என்னுடைய வாதம். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம், மயிலாட்டம், எல்லா விஷயங்கள் இருக்குது. கும்மி ஆட்டம் இருக்குது. இப்படி வந்து ஒரு நல்ல விஷயங்களை போற்றி பாதுகாக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இப்படி தமிழர்களுக்கு எத்தனையோ விழாக்கள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த விடியா அரசு நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பண்பாடையும் அழிக்கிற விஷயமா இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி ஓரினை சேர்க்கையாளருடைய பேரணி, இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து தமிழுடைய பண்பாடையும் தமிழுடைய அடையாளத்தையும் அழிப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சிஏஜி அறிக்கை வந்து வந்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த 2021-22 அந்த கேலண்டர் இயருக்கான அந்த அறிக்கை ஒன்று வந்திருக்கு. இதுல குறிப்பா அந்த டாஸ்மாக் நிர்வாகத்துல ஒரு முறைகேடு நடந்திருக்கு. 30.5 கோடி வந்து கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கு, இழப்பீடு வந்திருக்கு அரசுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த அறிக்கை வந்து மேற்கோள் காட்டுது. மேலும் பாட்டிலுக்கு வந்து 10-20 ரூபா கூட வச்சு வித்துருக்காங்க. ஈவன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கொடுத்து வாங்குறவங்களுக்குமே வந்து 10-20 கூட தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த அறிக்கையில மேற்கோள் காட்டியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? சார், இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க, 2021 22 அறிக்கையே கிட்டத்தட்ட 30.5 கோடி இழப்பு ஏற்படுதா சொல்லியிருக்கேன். சிஐஏ அறிக்கை, மத்திய தணிக்கைத்துறை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்தவுடனே இப்போ முன்னாடி உள்ள அரசு பார்த்தீங்கன்னா ஒரு 2016 மாண்புமிகு அம்மா வந்து முதலமைச்சராக இருந்தபோது மேனிஃபெஸ்டோவில் ஒரு வாக்குறுதி சொன்னாங்க. நாங்கள் வந்தால் படிப்படியாக வருடத்திற்கு 500 கடையை குறைப்போம்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு எடப்பாடியார் இருக்க வரைக்கும் 21 வரைக்கும் வருஷத்துக்கு 500 கடைகளை குறைத்து கொண்டே வந்தாங்க. ஆனால் இந்த வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த உடனேயே எங்கெங்கெல்லாம் வந்து டாஸ்மார்க் அமைக்க முடியுமோ, அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிக்கப்படாத ஒரு பிஸ்னஸ் மாதிரியே அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மத்திய தணிக்கைத்துறை சிஐங்கிறது அவங்க வந்து இது வந்து அவங்க மிக கம்மியாக தான் அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் கணக்கெடுத்தால் இப்போ வந்து சிறையில் உள்ள அமலாக்கத்துறையால் கைது சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் மதுவிலக்குத்துறைக்கு வந்து அமைச்சராக வந்த உடனேயே தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்து இதை வந்து ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி போட்டு நிறைய இடத்துல ஏற்கனவேலாம் வந்து ஒரு பார் நடத்தணும், ஒரு கடை நடத்தணும்னா அந்த லோக்கலில் அந்த பில்டிங்கில் பார் நடத்துறதுக்கு அந்த பில்டிங்குடைய உரிமையாளர்கிட்ட வந்து என்ஓசி வாங்கணும். அந்த என்ஓசி வாங்கி ப்ராப்பராக வந்து டெண்டர் கால்பார் பண்ணி, நீங்கள் சொன்ன மேனுவல் டெண்டர் அந்த மாதிரி கால்பார் பண்ணி அப்படி தான் வந்து கடை ஒதுக்கப்படும். ஆனால் இவர் ஆட்சிக்கு இந்த ஆட்சி வந்ததுலேருந்து செந்தில் பாலாஜி மினிஸ்டராக பொறுப்பேற்றதுலேருந்து அந்த மாதிரி எந்த மேனுவல் டெண்டர் நடத்தாமல் இவரையே ஆட்களை அப்பாயின்ட் பண்ணி இவரே பில்டிங் ஓனர், இவரே எல்லாம். அந்த மாதிரி 2500லேருந்து 3000 கடைகள் வந்து இல்லீகலாக தமிழ்நாடு ஃபுல்லாக நடைபெற்றுருக்கு. அந்த இல்லீகலாக கடைகளுடைய வருமானம் முறையாக வந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் போகிறதில்ல, எதுக்கும் போகிறதில்ல, இவங்களே எடுத்துக்கிறாங்க. இங்கே அதாவது சரக்கு வந்து கவர்மெண்ட் சரக்கு, ஆனால் இல்லீகல் கடைகளுக்கு போய் சப்ளை ஆகுது. அந்த மாதிரி தமிழ்நாடு முள்ள ஒரு 4500 கடைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கு வந்து 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது. அதில் மேனுவலாக லீகலாக உள்ள வந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போயிடுது. இல்லீகலாக வர்ற அனைத்து வந்து செந்தில் பாலாஜிக்கும் முதலமைச்சர் வரைக்கும் இது போய் சேருது.
அதனால் வந்து சிஐஏ இந்த அறிக்கைங்கிறது மிக கம்மியாக தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதை முறையாக வந்து கால்குலேட் பண்ணால் எத்தனையோ ஆயிரம் கோடி வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு வந்து 50,000 கோடி 1,00,000 கோடி கூட இன்றைக்கு வந்து இல்லீகலாக இந்த அரசு வந்து 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 இல்லீகல் ரெவன்யூ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த 30 கோடி 30.5 கோடி யானை பசிக்கு சோளப்பொரி போடுற மாதிரி இருக்கு. இது மாதிரி வந்து ஊழல் மிகப்பெரிய மெகா ஊழல் நடந்திருக்கு. அதை மறைக்கிறதுக்கு இந்த 30.5 கோடின்னு காமிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2,500க்கு மேற்பட்ட இல்லீகல் சட்டவிரோத பாரும் ஒயின் ஷாப்பும் கவர்மெண்ட் சரக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வருமானம்லாம் இன்றைக்கு இருக்கிற முத்துசாமி மதுவிலக்குத்துறை அமைச்சர் மூலியமா முதலமைச்சர் குடும்பத்துக்கே போகுதுன்னு நான் சொல்றேன். ஆமா ஆமா. ஆனா சார் நீங்க சொன்னீங்க பேசும்பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற லட்சியத்தை நாம் அடைவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா வந்து பூரண மதுவிலக்கு நம்மளுமே செய்யல இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேலும் முதல்ல நேரம் சில்லறை மதுபானங்களுடைய நேரம் குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லி இருந்தாங்க அரசு. அது இன்றைய வரையும் ஃபாலோ செய்யப்படுது. 12 மணிக்கு தான் வந்து மதுக்கடைகள் வந்து திறக்கப்படுது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலே போடப்பட்ட அந்த உத்தரவு. ஆனா அதுல கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலேயே தாய்மார்கள் மீது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அவங்க இரவு நேரத்துல குறைச்சிருப்பாங்களே, பகல் நேரத்துல. இந்த பூரண மதவிலக்குங்கிறத நம்ம வந்து விரிவா டிஸ்கஸ் பண்ணோம். சுதந்திரத்துக்கு முன்னும் முதலமைச்சர் ராஜாஜி ஆட்சியில் இருந்தபோது அப்போது சேலம், பழைய சேலம் மாவட்டம், தென்னார்காடு, வரார்காடு போன்ற 4 பெரிய மாவட்டம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 மாவட்டம் வந்துடும். அன்றைக்கு 4 மாவட்டங்கள்லையும் மதுவிலக்கு கொண்டு வந்தார். அது வந்து சாத்தியக்கூறாக தான் இருந்துச்சு. நான் மதுவிலக்கு கொண்டு வந்துட்டு கல் இறக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு மாதிரி போச்சு. வேறு உயர் ரக பானங்களோ சாராயமே காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து சுதந்திரத்துக்கு பின் வந்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சராக வந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வந்து சென்னை மாகாணம் முழுவதும், சென்னை மாகாணம்னா அப்போ உங்களுக்கு தெரியும், கேரளா, ஆந்திரா உள்பட எல்லாமே நம்மள்ட்ட தான் இருந்துச்சு. அந்த சென்னை மாகாணம் வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது தான் தமிழ்நாடு பிரிஞ்சு. அந்த சென்னை மாகாணம் முழுவதும் மதுவிலக்கு அமல்படுத்தினார். அதுக்கப்புறம் அண்ணாதுரை 1969 காங்கிரஸ் போய் அண்ணாதுரை 71 வரைக்கும் அண்ணாதுரை 69 இறக்குறாரு. 71 முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் தான் தமிழ்நாட்டில் மறுபடியும் மதுக்கடைகளை எடுத்து வர்றாரு. ஃபர்ஸ்ட் சாராயக்கு எடுத்து வர்றாரு, அடுத்து மதுக்கடைகள் எடுத்து வர்றாரு. இப்படி அதற்கு வந்த பின்ன வந்த எந்த மூடினால் கூட 71 இவங்க வந்து கல்லுக்கடையும் சாராய கடையும் வந்து உயர் ரக மதுபான கடையும் வந்து திறந்துட்டு அவங்களால மக்கள் எதிர்ப்பு பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மூடிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய லெவலில் கள்ளச்சாராயம் கரைபுரண்டு வர ஆரம்பிச்சு. அப்புறம் வேற வழியே இல்லாமல் தான் அதுக்கடுத்து மறுபடியும் வந்து கொண்டு வந்தார். இதில் வந்து நம்ம வந்து அட்மிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. மக்கள்கிட்ட வந்து கள்ளச்சாராயம் கரைபுரண்டு ஓடுது, எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராய மரணங்கள். அப்போ அதிலிருந்து வந்து அதை வந்து செட்டரேட் பண்ணுறதுக்காக கள்ளச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அப்போ வந்து இந்த மாதிரி உயர்ரத மதுபானங்கள் ஒயின் ஷாப் வந்து அறிமுகமாகுது. இப்படி ஒரு சூழல் வரும்போது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வர்ற துறையாகவும் இருக்குது. அதுவும் அவங்க பிரச்சனை அம்மா ஆட்சி வரைக்கும் தொடங்கிச்சு. அவங்க வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. இதை வந்து ப்ரைவேட் பர்சன்ஸ் நிறைய ஏழை எடுத்து பெனிஃபிட் அடைகிறாங்க. மிகப்பெரிய முதலாளிகள், அரசியல்வாதிகள், ரவுடிகள், அங்கே உள்ள அந்த குட்டி தாதாக்கள்லாம் அந்த ஒயின் ஷாப்பை ஏழை எடுத்துறாங்க. இது அரசுக்கு எந்த வருமானம் இல்லை. அதனால இதை வந்து அரசுக்கு வருமானம் வர துறையாக மாற்றணும் தான் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் தான் டாஸ்மாக் நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்தால் கூட அப்புறம் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப நான் வந்து படிப்படியாக வந்து இந்த டாஸ்மார்க்களுடைய கடைகளை நான் வந்து குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல 2016 வச்சு அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே கண்டிப்பாக நிறைவேற்றினார். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காலங்களில் வந்து நிர்வாக சிக்கல்னால பண்ண முடியல. அடுத்தடுத்து அவர் 2021 வரைக்கும் வந்து பண்ண தான் செஞ்சார். அம்மா வந்தவொடனே ஒரு 500 கடையை குறைச்சாங்க. அடுத்து ஒரு 2000 குறைக்கப்பட்டதா வந்து எந்த கவர்மெண்ட் ஜீவமும் எனக்கு தெரில. இவங்க வந்து கடைகளை தான் இல்லீகல் 500, அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி 500 கடைகள் மூடப்பட்டால் 2500 கடைகள் இல்லீகலாக செயல்படுது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த 2500 கடைகள்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சரக்கு அந்த கடைக்கு போகுது. ஆனால் வருமானங்கள் வந்து யாரோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு மூலியமாக அங்கே போய் சேருது. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. கொஞ்சம் நஞ்ச ஊழல் இல்லை. நீங்கள் எக்ஸாம்பிள் பூரண மதுவிலக்குங்கிறது சாத்தியமானு எனக்கு தெரில. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லே வந்து சாத்தியம் இல்லை. ஒரு காலத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியிருக்காங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு மிகப்பெரிய அங்கே உள்ள ஒரு ரவுடி அல்ஃபோன்ஸ்ங்கிற ரவுடி வந்து இறந்துருக்காரு. அவர் மிகப்பெரிய சாராய வியாபாரி, அங்கே உள்ள மிகப்பெரிய தாதா. அந்த அல்ஃபோன்ஸுடைய மரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள முக்கிய நீதிபதியிலேருந்து அங்கே உள்ள அரசியல் தலைவர்லேருந்து குட்டி எம்பி எம்எல்ஏ எல்லாரும் அந்த மரணத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அமெரிக்கா முடிவு வந்துச்சு, ஒரு ரவுடிக்கு வந்து அத்தனை அரசியல்வாதியும் எம்பியும் நீதிபதி முதற்கொண்டு சாவில் வந்து கலந்துக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளவு அந்த சாராயம் காய்ச்சல் ரவுடி எவ்வளவு வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மறுபடியும் மதுவை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. ஆனால் வளர்ந்த நாடுகள்லே வந்து மதுவிலக்குங்கிறது சாத்தியம் இல்ல. 71க்கு முன்னாடி தமிழன் குடிக்காம தான் இருந்திருக்கான். உங்களோட வாதம் படி இந்த கொரோனா பீரியட்ல தமிழன் குடிக்காம தான் இருந்தான். அவங்களாம் வந்து அவங்க ஒண்ணு சாவல, கள்ளச்சாராயம் குடிச்சு சாகல. ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல நம்ம கொண்டு வரலாம், சாத்தியம் தானே? இல்ல சாத்தியம்னா நீங்க ஒரே நாள்ல கொண்டு வந்துட முடியாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கள்ளுக்கடையை திறக்கணும். இந்த மாதிரி உயர் ரக மதுபானங்களை தள்ளி வைக்கணும். ரொம்ப எளிமையா கிடைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. சாராயம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும், அதனுடைய என்னுடைய வாதம். கள்ளுக்கடையை திறந்து அது விவசாயிகளுக்கு பயன்பெறும். எத்தனையோ விவசாயிகள், ஏழைகள், எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எத்தனையோ பேர் அது வந்து ஒரு நல்ல பானம் தான். இன்னைக்கு வந்து இந்த கள்ளுக்கடையை அதே தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸோட பற்றாளரா இருந்து தன்னுடைய எத்தனை தென்னை மரங்களை வந்து வெட்டி சாட்சியாருங்கிற வரலாறும் உங்களுக்கு தெரியும். இல்ல பெரியாருடைய சித்தாந்தம்ங்கிறது வேற. அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு வந்து இப்ப ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே இருக்காது. இன்னைக்கு வந்து டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. அதனால் நிறைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தான் இருக்குது. அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். அதற்காக வந்து நாம் வந்து அதனால் அந்த கல்லுங்கிறது ஒரு இயற்கை பானம். அதை வந்து கொடுக்கறனால விவசாயிக்கு வாழ்க்கை வரும், கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லாட்ட கூட விவசாயி பொழப்பா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி கள்ளச்சாரத்தை காய்ச்சி குடிக்கிறதுக்கு அதை குடிச்சா ஒரு நிம்மதி இருக்கும், அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த எளிமையாக கிடைக்கிற மதுபானங்களை, உயர் ரக மதுபானங்களை வேற மாதிரி கொண்டு போயிடணும். அதுக்கு வந்து ஒரு முறையான கொள்கை வகுத்து இந்த மாதிரி போய் ரோட்லையும் அங்கேயும் இல்லீகலாக பாரை திறந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணி அவன் குடிச்சிட்டு கிடந்தவன் சாவரம் பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கொள்கை முடிவு, அரசு ஒரு கொள்கை வகுத்து எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி வந்து ஒரு இந்த மதுபான கொள்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவு வரணும். இந்த மாதிரி ஒரு டாஸ்மார்க்கை வச்சுட்டு வந்து இல்லீகலாக 2500-3000 பார் நடத்தினா முதலமைச்சர் குடும்பம் தான் பயன்பெறும், மக்களுக்கு இதனால தீமை தான். அதே போல சார், இப்போ அண்மை செய்தி நம்ம பார்க்கிறோம். ஒரு தனியார் தொலைக்காட்சியில பிரேக்கிங் நியூஸ் கூட போட்டாங்க. டெட்ரா பேக் அறிமுகம் படுத்த அரசு திட்டமா கடும் கண்டனம் தெரிவிச்சு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. இவங்க வந்து காரணம் சொல்லப்படுது கள்ளச்சாராயம். ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் சட்டப்பேரவையில பேசிட்டாரு, மதுல வந்து கிக்கு இல்ல, நாங்க கொடுக்கறது இல்ல, அதனாலதான் வந்து கள்ளச்சாராயத்தை நாடுறாங்க. அதனாலதான் இப்ப டெட்ரா பேக் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக டெட்ரா பேக் லெவலுக்கு போவோம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான முதலமைச்சரும் சரி, சக அமைச்சர்களும் சரி, எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லை, தொலைநோக்கு பார்வையும் இல்லை. இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரணும். ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி மதுவிலக்குத்துறை அமைச்சராகும் போது ஒரு இது போட்டார், விளையாட்டு மைதானங்களில் வந்து நாங்கள் மதுவிலக்கு சப்ளை பண்ணுவோம், உயர் ரக பெரிய பெரிய ஹோட்டல், விழாக்கள், திருமண மண்டபங்கள்லாம் நாங்கள் மதுவிலக்கு சப்ளை பண்ணோம், கவர்மெண்ட் சர்வாடிச்சிட்டாரு. மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு வரவும் அதை வந்து மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தை டெட்ரா ஃபேக்டா 90. ஆமாம், இதை எல்லா வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வேணும். இந்த டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக தான் இந்த அரசே நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரெவன்யூ வருமானம் கிடைக்குதுன்னா இவங்க எந்த சிந்தனையும் கிடையாது. நீங்க வந்து சிஐ அறிக்கை 30 கோடி மட்டும் இல்லை, உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மணல் குவாரியில் 4700 கோடி வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட நிறைய மண்ணை வெட்டி எடுத்து ஆளும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், சட்டமன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் 4200 கோடிக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு எந்த தொலைநோக்கு பார்வையும் கிடையாது, எந்த தொலைநோக்கு சிந்தையும் கிடையாது. தமிழ்நாட்டை முன்னேற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ திட்டங்களை சொல்லலாம். வந்து எம்ஜிஆரையும் சொல்லலாம், அம்மாவையும் சொல்லலாம், மழைநீர் சேமர் திட்டம், இப்படி வந்து இயற்கையை பாதுகாப்பதற்கு எண்ணற்ற திட்டங்களை, எடப்பாடி கூட சொல்லலாம், குடிமராமத்து திட்டம், தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஏரியையும் குளங்களையும் தூர்வாரினார். இந்த மாதிரி ஒரு திட்டம் கூட உங்கள்கிட்ட தொலைநோக்கு பரவான திட்டம் கிடையாது. இந்த மாதிரி இயற்கை வளங்களான மலையை குடையிறது, மணலை கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வந்து மதுபான வகைகளை விற்கிறதுக்கு எப்படி சிந்திக்கலாம், இதன் மூலம் எப்படி வருமானம் வரும். பொதுவாக இரு திராவிட கட்சிகள் மீது வைப்பாங்களே குற்றச்சாட்டு.
இல்ல சீமான் வந்து திராவிட கட்சிகள் தான் அது வந்து சீமான் வந்து அரசியலுக்காக ஆண்டுகளா வந்து இந்த அதிமுக திமுக ரெண்டுமே எதிர்ப்பு கூட்டி சொல்றாரு. சீமான் வந்து அரசியலுக்காக வந்து குற்றச்சாட்டு வைப்பாரு. அவர் முழுக்க முழுக்க திமுக மேலதான் வைப்பாரு. மண்ணுக்காக மக்களுக்காக நேசிக்கிறவர், அவர் அரசியலுக்காக நீங்க பேசுறாரு. நாங்க மட்டும் மண்ணை நேசிக்காம மக்களை நேசிக்காம நாங்க வேற எதையா யோசிக்கிறா. அதனால அவர் வந்து ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டு இருக்காரு. பட் சீமான் பேசலாம் நம்ம ஒரு கணக்கில் எடுத்தோம். இன்னும் அவர் வந்து வளரட்டும். வளர்ந்து வரும்போது சீமானுடைய பேட்டியெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இன்னும் அவருக்கு நிறைய காலங்கள் இருக்கு. அதனால வந்து இப்ப நம்மளுடைய ஒரே பிரதான வந்து திமுக அரசு செய்யற அவலங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதைத்தான் நம்ம தட்டி கேட்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 30 கோடிங்கிறது சிஏஜி சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை 4700 கோடி சொல்லியிருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த 2 வருஷத்துல ஆல்ரெடி 3 வருஷம் முடிய போகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், 30,000 கோடியை கொண்டு சுவிட்சர்லாந்து துபாயிலையும் பதுக்கிட்டாங்க. அதனால இன்னும் 8,000 கோடிச்சு பதுக்கி மறுபடியும் இந்த வந்து தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரும்போது மக்களுக்கு வந்து 2000, 3000, 5000 கூட ஓட்டு கொடுக்கறது தயாராக இருப்பாங்க. மக்கள் இந்த அரங்கத்தின் வாயிலாக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். கொள்ளையடிச்ச பணத்தை வாங்கிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். இல்லைன்னா தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியல ஏற்படும். அதே போல சார், இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு செஞ்சிருந்தார். LGBTQ அப்படின்ற அந்த ஓரணை சேர்க்கை அந்த ஒரு விவகாரம், அது வந்து பேரணி எல்லாம் வந்து கடந்த வருஷம் கூட நடந்துச்சு. அந்த அது வந்து அம்மையார் கிருத்திகா உதயநிதி திறந்து வைத்தார். இப்ப இந்த வருடம் வந்து சென்னை வானவில் பேரணி என்ற பெயர்ல வந்து இந்த ஊர்வலம் வந்து நடக்குது. இது வந்து கலாச்சார சீர்கேடு. இந்த கலாச்சார சீர்கேடுக்கு துணை போகிறது திராவிட மாடல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் திராவிட கட்சியையும் அவர் விமர்சிக்கிறாரு. மேலும் கம்யூனிஸ்ட் போன்ற சித்தாந்தவாதிகள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்றாரு. இந்த கல்ச்சர் எப்படி பாக்குறீங்க? பட் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அது வந்து அயல் நாட்டுகள்ல அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்தியாவில் பொறுத்தல அவர்களுக்கு எந்த அங்கீகாரம் கிடையாது. பட் இது ஒரு தவறான கலாச்சாரம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முதலமைச்சருடைய டாக்டர்லாம் மருமகள், ஒரு அமைச்சருடைய மனைவி, இந்த மாதிரி ஒரு சட்ட அங்கீகாரம் இல்லாத இன்னும் அதுக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்திய கலாச்சாரத்துக்கு, தமிழர் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு கருத்து தான். அவங்க போய் கலந்துக்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களில் வந்து அவங்க வந்து அங்கீகாரம் இல்லை, அங்கீகாரம் தான். அதாவது அவங்க வந்து கருத்து தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம வந்து அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரு அமைச்சர் மனைவியா, முதலமைச்சருடைய மருமகளா அவங்க வந்து கலந்துக்கிட்டது தவறுன்னு நான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரியான செயல்பாடுகள் நம்முடைய தமிழகத்துல நடக்கிறதுங்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க? நீங்க ஓரின சேர்க்கையை பார்க்குறீங்க. நீங்க வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு இதை வந்து கவர்மெண்டே நடத்துறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய வந்து எல்லாம் குடிச்சிட்டு பொம்பளையிலேருந்து ஆம்பளையிலேருந்து தெருவில் மிகப்பெரிய கலாச்சார சீர்கேடு. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நம்மளுடைய பண்பாடு இருக்குது, நம்மளுடைய நிலங்கள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து பண்ணல. நீ இன்றைக்கி வந்து கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம், மயிலாட்டம், எல்லா விஷயங்கள் இருக்குது, கும்மி ஆட்டம் இருக்குது. இப்படி வந்து ஒரு நல்ல விஷயங்களை போற்றி பாதுகாக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இப்படி தமிழர்களுக்கு எத்தனையோ விழாக்கள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த விடிய அரசு நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பண்பாடையும் அழிக்கிற விஷயமா இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி ஓரினை சேர்க்கையாளருடைய பேரணி, இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து தமிழுடைய பண்பாடையும் தமிழுடைய அடையாளத்தையும் அழிப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இறுதியான கேள்வி சார், குறிப்பா இப்போ பலரும் வந்து விமர்சனம் பண்றாங்க. குறிப்பா எடப்பாடியார் கூட இது அறிக்கையா கொடுத்துருக்காரு. இந்த கழிவு நீர் வந்து குடிநீரோட கலந்து வருது என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வைக்கப்படுது. பல இடங்களில் சென்னையிலயும் பிரதான பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். வடபழனி, சைதாப்பேட்டை போன்ற பகுதிகள், சைதாப்பேட்டை ஒரு குழந்தைய கூட மரணம் அடைந்ததை பார்க்கிறோம். இது வந்து எடப்பாடியார் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குடிநீர் கூட ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு குடிநீர் கூட அரசால கொடுக்க முடியலன்னா நீங்க எதுக்கு அரசு நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விரிவான அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? அவர் குறிப்பிடும் பொழுது 10 பேர் மரணமும் அடைஞ்சிருக்காங்க இதனால அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாரு. பல பகுதிகளில் பாக்குறோம் ரொம்ப ஒரு மோசமான நிலையில தான் தண்ணீர் வருது. நீங்க இப்போ இதை எப்படி பாக்குறாங்கன்னா, அதாவது சென்னையில் உள்ள கீழ்த்தட்டு மக்கள், அதாவது உயர் ரக வகுப்பினருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து போர் வாட்டர் வச்சுருப்பாங்க, இல்லை அவங்களே தண்ணியை பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. கீழ்த்தட்டு மக்கள், அதாவது சேரியிலையும் நடுத்தர மக்கள் வந்து முழுக்க இந்த கார்பரேஷன் வாட்டர் நம்பி தான் இருக்காங்க. இந்த கடந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா தண்ணியில், நான் ஒரு பப்ளிக்காக சொல்கிறேன், தண்ணியில் எந்த சுத்தமும் கிடையாது. நிறைய கழிவுநீர் கலந்து
இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்தாலே போதும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கின் ஹாஸ்பிட்டலில் கூட்டம் வலியுது. மிகப்பெரிய இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த தண்ணியில் குளிச்சுட்டு மிகப்பெரிய அரிப்பு சொறி மக்கள் மிகப்பெரிய இன்னலை இது பண்ணிக்காங்க. உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற சைதாப்பேட்டில் இந்த கழிவுநீர்கள் அந்த குடிநீரை குடிச்சு ஒருவர் இறந்திருக்காரு. அதனால இந்த விடிய இறந்ததாக எடப்பாடியாரும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ஆனா துறை சார்ந்த அமைச்சர் மாசு அவர்கள் வந்து சொல்லும் பொழுது தண்ணீரை நாங்க வந்து மாதிரி பரிசோதனைக்கு உட்படுத்தணும், அதனால வந்து அந்த மரணம் ஏற்படல, அவர் வேற ஏதாவது பண்டங்கள்ல திங்கும் பொழுது வந்திருக்கு அவரு விஷயத்த வந்து மாசு அவர்கள் வந்து மாசு வந்து அவர் வந்து மாரத்தான் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு துறைக்கு தான் வந்து அமைச்சராக போடணும். அவருக்கு வந்து மருத்துவத்துறையில் எந்த நாலேஜே இல்லாதவர், சப்ஜெக்டே இல்லாதவர். அவரை போய் இந்த துறைக்கு அவர் வந்து தொடர்ந்து வந்து தவறான தகவலை சொல்கிறாரு. நீங்கள் வந்து அந்த வெள்ளத்திலே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் வெள்ளமே வடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் அன்புமணியும் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்க்கு வந்து பைனான்ஸுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ஆனா அவரெல்லாம் கூட நிதியமைச்சர் ஆகிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா சார்? அவரு ஒரு நல்ல செயல்படக்கூடிய ஒரு அமைச்சர் இல்லை. நான் சொல்றது, நீங்கள் மருத்துவத்துறைக்கு ஒரு மருத்துவம் படித்தவரை, திமுகவிலே மருத்துவம் படித்த எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். நான் வந்து மாசுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தான் தெரியும். அவரை வந்து நான் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது சொல்ல, மருத்துவத்துறையில் அவருக்கு சப்ஜெக்டில் தொடர்ந்து ஒரு தவறான தகவலை கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு துறை அமைச்சரை வந்து நியமித்து கருத்து சொல்லுங்கள். அதனால் இவர் தொடர்ந்து பொய்யான தகவல்களை வந்து அந்த அந்த அவருடைய எஜமானர்களுக்கு சேவை போன்று தகவல்களை கொடுக்குறாரு. உண்மை நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் ஒரு குழந்தை இறந்துருக்கு, கழிவுகளை குடிச்சிட்டு ஒருத்தர் அதை வந்து உண்மையை சொல்லாமல் அதுலேயும் வந்து அரசியல் பண்ண என்ன அர்த்தம்? அதனால் வந்து சென்னை ஃபுல்லாமல் இந்த பிரச்சனை இருக்குது. கழிவுநீர் வந்து கலந்து மக்கள் மிகப்பெரிய அரிப்பையும் சொறியை நோயையும் ஸ்கின் டாக்டர் தேடி போயிட்டு இருக்காங்க. 2 மாதங்களா எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணுறோம். எல்லாரும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறது, எல்லாரும் பெண்கள், முதியவர்கள் எல்லாருமே இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் இந்த அரசினுடைய இந்த வந்து சுத்தம் இல்லாத சுகாரம் இல்லாத குடிநீர் தான். கழிவுநீர் அங்கங்கே கலந்து இந்த பேட்ச் ஒர்க்னு பண்ணாங்க. அதில் வந்து நிறைய கழிவுநீர் குழாய்கள்லாம் டேமேஜ் பண்ணி முறையாக வந்து போய் அந்த மெட்ரோ வாட்டில் போய் கலந்துருச்சு. அதை இவங்களால் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் சரி செய்ய முடியல, அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி. அதனால வந்து இதை வந்து இது விடிய அரசினுடைய கையாதாரத்தில் வந்து சொல்ல முடியும். ரொம்ப நன்றி உங்களோட பொண்ணா நேரத்தை